Hi students, next exercise 6.8 ல fourth question. If the straight lines ரெண்டு straight line கொடுத்துட்டாங்க are coplanar அப்படின்னு சொல்லி நம்ம அவனாவே சொல்லிட்டான். If coplanar இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து லாம்டானுடைய வேல்யூவை நம்ம கால்குலேஷன் பண்ணணும். And the equations of the planes containing அப்போ அந்த லைனு பிளேனில் எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா டூ லைன்ஸ் அந்த ரெண்டு லைனுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் அவனாவே என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா கோப்ளானர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். கண்டிஷன் ஃபார் கோப்ளானர் என்ன அப்படின்னா x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 d1 d2 d3 d1 d2 d3 equal to 0. அப்போ இதில் பாயிண்ட் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நான் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா x1, y1, z1 -1 இருக்குது. அப்போ +1 எடுங்க, +1 இருக்குது, -1 இருக்கேன். இந்த இடத்துல பாயிண்ட் இல்லை, அதனால் 0. இது பாயிண்ட் 1. ரெண்டாவது பாயிண்ட் இது வந்து பாயிண்ட்ஸ், ஓகேங்களா? ரெண்டு பாயிண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா -1 -1 0 -1 0. நெக்ஸ்ட் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா வெக்டர் எடுக்கிறேன். அந்த வெக்டர் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பாருங்கள் x y z ஆர்டராக இருக்குது. அதனுடைய கோஎஃபிஷியன்ட் +1 +1 +1 இருக்கிறதுனால 2 lambda 2 lambda 2. ரெண்டாவது வெக்டர் என்ன அப்படின்னா 5 2 lambda 5 2 lambda. இப்போ இதை நான் அப்ளை பண்ணுறேன். x2 minus x1 இந்த ரெண்டே மைனஸ் பண்ணோம். -1 -1 -2 -1 minus of minus +1 அப்போ 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 0 minus 0 0 ஆகிடுச்சு. 2 lambda 2 5 2 lambda equal to 0. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ரோ எடுத்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறேன். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அக்கர் இந்த ஃபஸ்ட் ரோ. அப்போ ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்து எக்ஸ்பென்ஷன் பண்ணேன் அப்படின்னா அப்போ இந்த காலம் டெலிட் ஆகிடும். அப்போ lambda ஸ்கொயர் -4 equal to 0. இந்த கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்டில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது 0/anything 0 ஆயிரும். lambda squared equal to lambda squared -4 equal to 0. இப்போ இந்த -4 ரைட் ஹேண்ட் சைடு போச்சு அப்படின்னா lambda squared equal to 4 இருக்கும். அப்போ இதிலிருந்து நமக்கு லாம்டாவுடைய வேல்யூ என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா +or -2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அப்போ லாம்டாவுடைய வேல்யூ கால்குலேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. கால்குலேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல அந்த ரெண்டு லைனுமே அந்த பிளேனில் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ அந்த ரெண்டு லைனும் நான் கால்குலேஷன் பண்ணுறேன். ரெண்டு லைனும் நான் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு lambda equal to +2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு லைன் கால்குலேஷன் பண்ணுறேன். lambda equal to -2 சொல்லி எடுத்துக்கிட்டு அந்த லைனை நான் கால்குலேஷன் பண்ணுறேன். அப்போ அந்த லைன் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு உண்டான கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது பாருங்கள். இந்த இடத்துல x minus x1 y minus y1 z minus z1 d1 d2 d3 d1 d2 d3 equal to 0. இப்போ இதெல்லாம் நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும் பொழுது x minus x1ங்கிறது இதுதான் 1, y minus y1ங்கிறது minus of minus +1, z minus z1ங்கிறது 0. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு வெக்டரை அப்ளை பண்ணுறோம். 2 லாம்டானோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கிட்டோம். இதுவும் 2 equal to 0ன்னு எடுத்து நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம். 5 2 லாம்டானோட வேல்யூ 2. இப்போ பாருங்கள் இதில் செகண்ட் ரோவில் ஃபுல்லாகவே 2 இருக்கு இல்லையா? அந்த 2வை நான் அவுட் சைடு எடுக்கிறேன். அவுட் சைடு எடுத்தேன் அப்படின்னா அப்போ நமக்கு என்னென்னு கிடைக்கும் அப்படிங்கிறது பாருங்கள். x minus 1 y plus 1 z 1 1 1 5 2 2 equal to 0ங்கிற ஃபார்மேட்டில் நமக்கு இப்படி கிடைக்கும் இல்லைங்களா? இப்போ இந்த 2 கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்டில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது 0/anything 0 ஆயிரும். இதை எடுத்து நான் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறேன். x minus 1 into இப்போ இதை எடுத்து நான் ப்ராடக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 1 into 2 -2. அப்போ இது என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். மைனஸ் y plus 1 into இப்போ பாருங்கள் இதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹைட் பண்ணிடுங்க. 1 into 2 -5 அப்போ -3 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் z into இப்போ இதை ஹைட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல 2 இருக்குது. 1 into 2 2 -5 -3 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஈக்குவல் டு 0.
அப்போ இது 0 இன்ட்டு எனிதிங் என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். இந்த இடத்துல 3 இருக்குது, இந்த இடத்துல -3 இருக்குது. அதை நான் காமனாக அவுட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு போகிறேன். அல்லது +3 மட்டும் நீங்கள் ரைட் ஹேண்ட் எது வேணாலும் பண்ணலாம். அப்போ வேல்யூஸ் சேஞ்சஸ் ஆகாது. அப்போ -3 நான் காமனாக அவுட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு 0/anything 0 ஆயிரும். இப்போ மைனஸால் உள்ள ப்ராடக்ட் பண்ணும்பொழுது -z -1 ப்ளஸ் z ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். அப்போ இது மைனஸால் த்ரோ அவுட்டாக ப்ராடக்ட் பண்ணும்பொழுது தட் இஸ் y minus z plus 1 equal to 0ங்கிற ஒரு லைன் கிடைக்கும். இது ஸ்ட்ரைட் லைன் 1 கேல்குலேஷன் பண்ணிட்டேன். இந்த லைன் 1 கேல்குலேஷன் பண்ண மாதிரி லாம்டா ஈக்குவல் டு -2ன்னு அப்படியே கொடுத்துட்டே வரேன். அப்படியே சேம் டிட்டோவாக அதில் நான் கொடுத்துட்டே வரும்பொழுது இன்னொரு லைனை நான் கேல்குலேஷன் பண்ணுறேன். x minus x1 y minus y1 z minus z1 b1 b2 b3 d1 d2 d3 ஈக்குவல் டு 0. அப்போ இதில் அப்ளை பண்ணும்பொழுது லாம்டாக்கு பதிலாக -2 நான் கொடுத்துட்டே வரேன். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் சேமாகவே இருக்கும். அப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா x minus 1 y plus 1 z 2 -2 2 2 -2 2 5 2 -2 ஈக்குவல் டு 0. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 அவுட் சைடு எழுதுறேன். அந்த 2 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போய் 0/anything என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். இப்போ டேரெக்டாக எழுதணும் அப்படின்னா x minus 1 y plus 1 z 1 minus 1 1 5 2 -2 ஈக்குவல் டு 0. இப்போ இதை எடுத்து நான் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறேன். x minus 1 எடுக்கும் பொழுது -1 into -2 2 minus 2 into 1 2 minus y plus 1 into இப்போ பாருங்கள் இதை ஹைட் பண்ணிட்டேன் அப்படின்னா 1 into -2 -7 ப்ளஸ் z into இப்போ பாருங்கள் இதை ஹைட் பண்ணிட்டேன் அப்படின்னா 2 minus of minus ப்ளஸ் 5 டோட்டலாக 7 ஈக்குவல் டு 0. இங்கே ஒரு 7 இங்கே ஒரு 7 அப்போ இது 2 - 2 என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். 0 into anything இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். 7 இருக்குது 7 காமனாக அவுட் சைடு எடுத்துடுறேன். ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது 0/7 0 ஆயிரும். அப்போ இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. அப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது y plus 1 ப்ளஸ் z ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற அனதர் ஸ்ட்ரைட் லைன் நமக்கு கிடைச்சு. அப்போ இதுதான் அந்த 2 லைன்ஸ், லைன் 1 லைன் 2. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.